வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு 3000 ரூபாய் ரொக்க பணம், பச்சரிசி, சர்க்கரை உள்ளிட்ட பரிசு தொகுப்புடன் வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவிப்பு. உள்ளத்தில் பொங்கும் மகிழ்ச்சி இல்லத்தில் கொண்டாட்டமாக நிறைய பொங்கல் பரிசு தொகுப்புடன் 3000 ரூபாய் ரொக்க பணம் வழங்குகிறது திராவிட மாடல் அரசு. ஒவ்வொரு இல்லத்திலும் மகிழ்ச்சி பொங்கும் தை பொங்கல் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. திருச்சி வந்தடைந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு பாஜக மற்றும் கூட்டணி கட்சியினர் உற்சாக வரவேற்பு. புதுக்கோட்டையில் இன்று மாலை நடைபெறும் பாஜக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றுகிறார். திமுக அரசின் ஊழல் மற்றும் பொய் வாக்குறுதிகளால் தமிழக மக்கள் சலிப்படைந்திருப்பதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா விமர்சனம். புதுக்கோட்டையில் நடைபெறும் விழாவில் பங்கேற்பதை சுட்டிக்காட்டி தமிழில் எக்ஸ் பதிவு. தமிழக அரசின் 3000 ரூபாய் பொங்கல் பரிசு என்ற அறிவிப்பு போதாது. பொங்கலுக்கு 5000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று அதிமுக மாநிலங்களவை எம்பி இன்பதுரை எக்ஸ் தள பதிவு. நாமக்கல் பிலிக்கல் பாளையத்தில் அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். பிலிக்கல் பாளையம் கொடுமுடி இடையே உயர்மட்ட பாலம் அமைக்காத திமுக அரசை கண்டித்து முழக்கம். போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம். பில்லிக்கல் பாளையம் முதல் கொடுமுடி வரை, பில்லிக்கல் பாளையம் முதல் கொடுமுடி வரை மக்கள் விரும்பும் உயர்மட்ட பாலம். அரசு ஊழியர்களுக்கான புதிய ஓய்வூதிய அறிவிப்பு திமுக அரசின் ஏமாற்று வேலை. தேர்தல் நெருங்கி வருவதால் மேலும் பல அறிவிப்புகள் வரும் என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி. மக்களை ஏமாற்றி வருகிறது. உச்சபட்ச ஏமாற்றம் என்பது ஒரு தேர்தல் ஸ்டண்ட் என்பது நேற்று இவர்கள் அறிவித்திருக்கின்ற டாப்ஸ். ஒரு பெயர் மாற்றி ஒரு அது புதிய ஓய்வூதிய திட்டமா, பழைய ஓய்வூதிய திட்டமா, பழைய புதிய ஓய்வூதிய திட்டமா, இல்லை புதிய பழைய ஓய்வூதிய திட்டமா அப்படின்ற ஒரு குழப்பத்தில் இருக்கின்ற ஒரு ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். இன்னும் பல பேரை கூப்பிட்டு பேசுவாங்க. பல அறிவிப்புகள் வரலாம். இன்னும் பல அறிவிப்புகளை நான் எதிர்பார்க்கிறேன். பெரிய பெரிய அறிவிப்புகள். இன்னைக்கு கூட இந்த ஓய்வூதிய திட்டம் எண்ணெயிலிருந்து படுத்தப்படும்னு அரசாணை இல்லை. இப்போ அவங்களுக்கே ஒருவேளை அடுத்து நம்ம வருவோமான்னு ஒரு சந்தேகம் இருக்குது. ஸோ அடிச்சு விடுவோம், நம்ம பாட்டு அறிவிப்பு விடுவோம் அப்படின்னு தான் நடக்குது. இன்னும் பல அறிவிப்புகளை நான் எதிர்பார்க்கிறேன். இன்னும் பல ஸ்வீட்டெல்லாம் கொண்டாடி கொள்வாங்க. எது நடந்தாலும் ஒரு 6 மாதம் 4 மாதம் கொண்டாடி கொள்ள வேண்டும் என்பதுதான் எனது கருத்து. விசிக தலைவர் திருமாவளவனை பொது தொகுதியில் நிறுத்தி திமுக வெற்றி பெற வைக்குமா? நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி. திமுக வெல்ல வைக்குமா? வென்றுகா இல்ல எங்க அண்ணன் திருமாவளவனே நீங்க பொது தொகுதியில் நில்லுங்க, நம்ம வேலை செஞ்சு வெல்லுவோம் அப்படின்னு ஏதாவது சொல்லுமா? அந்த திமுக சொல்லுமா? சொல்லுங்க. கம்யூனிஸ்டாவது ஒரு தடவை அந்த மாதாவரத்துல ஒருத்தரை நிறுத்தி வெல்ல வச்சிச்சு. தலித்து எழில்மலையை கொண்டு திருச்சியில நிறுத்தி ஜெயலலிதா அம்மா வெல்ல வைக்கிறாங்க. திமுக என்ன பண்ணுச்சு தெரியுமா? எங்க அண்ணன் பெரம்பலூர்ல இருந்தாப்புல ராசா வெறும் பறைய ரோட்ல தான் வென்றாரு. அவரு எல்லாரும் போட்டுதானே வென்றாரு. அப்ப என்ன பண்ணிருக்கோம்? பொது தொகுதியா மாறும்போது ராஜா நீ அங்கேயே நில்லுன்னு சொல்லியிருக்கணும்ல. எல்லாரும் போட்டு தானே வென்றாரு. எதுக்கு நீலகிரியை கூட்டிட்டு போன? தவேகா கூட்டணியில் டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இணைவார்கள். என்டிஏ கூட்டணியில் அமமுகவை இணைக்க பல்வேறு கட்ட முயற்சிகள் நடைபெற்ற நிலையில் செங்கோட்டையன் அதிரடி அறிவிப்பு. நான் தான் அன்றைக்கே சொல்லியிருக்கிறேன், பொங்கல் வரையிலும் பொறுத்துக் கொள்ளுங்கள், அதற்குள் எத்தனை பேர் வருகிறார் என்பதை நீங்கள் காணப்போகிறீர்கள். இல்லை, அவர் சேருவார் என்பதல்ல, நம் கூட்டணி இடம்பெறுவார்.
வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க இதுவரை 7,40,000 பேர் விண்ணப்பம். வரும் 18ஆம் தேதிக்கு பிறகு பெயர்களை சேர்க்க விண்ணப்பிக்க முடியாது என்றும் தேர்தல் ஆணையம் தகவல். சென்னையில் மறைந்த திரைப்பட தயாரிப்பாளர் AVM சரவணனின் உருவப்படத்தினை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். நினைவேந்தல் நிகழ்ச்சியில் SP முத்துராமன், ரஜினிகாந்த், கமல்ஹாசன், வைரமுத்து உள்ளிட்ட திரைப்பிரபலங்கள் பங்கேற்பு. பள்ளி பருவத்தில் நடைபெற்ற பேச்சு போட்டியில் பராசக்தி வசனத்தை பேசி பரிசு பெற்றவர் AVM சரவணன். தமிழ் திரையுலக வரலாற்றில் AVM நிறுவனம் பற்றி குறிப்பிடாமல் இருக்க முடியாது என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் புகழாரம். பரிசும் பெற்றிருக்கிறார். எதற்காக அந்த பரிசை பெற்றார் என்று சொன்னால், முதலில் அவர் கலந்து கொண்டு பேச்சு போட்டியிலே பராசக்தி வசனத்தை பேசித்தான் அந்த பேச்சு போட்டியிலே வெற்றி பெற்று அந்த பரிசையும் பெற்றிருக்கிறார். மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய மகாபாரதத்தில் கிருஷ்ணனை போன்றவர் AVM சரவணன். திரைப்படம் எடுக்கும் போதே அனைத்து கோணங்களிலும் சிந்திக்கும் வல்லமை படைத்தவர் என்றும் நடிகர் ரஜினிகாந்த் புகழாரம். எப்படி இந்த கண்ணன் மகாபாரத குருஷேத்திர யுத்தத்தில் எந்த ஆயுதமும் வேண்டாமல் ரதத்திலே உக்காந்துட்டு எப்படி ஜெயிச்சானோ அந்த மாதிரி ஒரு ஆஃபீஸ்லேயே உக்காந்துட்டு எல்லா படத்தையும் ஜெயிக்க வைப்பார், எல்லா படத்தையும் வெற்றி படமாக்குறாரு. அனலைஸ் பண்ணிட்டு AVM சரவணன் உடனான தனது நட்பு 65 ஆண்டு காலம் கடந்த ஒன்று. AVMில் படித்த பாடங்கள் இன்றளவும் தனக்கு கை கொடுப்பதாகவும் கமல்ஹாசன் பெருமிதம். நல்ல குணங்கள் எல்லாம் வர வேண்டும் என்று அவர்கள் நினைப்பதையெல்லாம் என் படத்துக்கு டைட்டிலாக வச்சிருவாங்க. அது நீ பார்த்தீங்கன்னாலே தெரியும். எனக்கு கொஞ்சம் மாதிரி தான் இருக்கும். அவருக்கு எந்தெந்த விஷயங்கள் பொருந்துமோ அதெல்லாம் எனக்கும் பொருந்தும். அவரும் சகலகல்லா வல்லவர் தான். அதெல்லாம் தனக்கு இருக்கிற புகழையெல்லாம் அவர் அப்படி கொடுப்பார். அவர் வயது மூப்பால் காலமானார் முன்னாள் MP எல் கணேசன். எல் கணேசன் உடலுக்கு அமைச்சர்கள் KN நேரு, ரகுபதி, கோவி செழியன் ஆகியோர் அஞ்சலி. சரி, கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கும் திட்டத்தை சென்னை நந்தம்பாக்கத்தில் நாளை தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். முதற்கட்டமாக கல்லூரி மாணவர்கள் 10 லட்சம் பேருக்கு மடிக்கணினி வழங்க திட்டம். கிருஷ்ணகிரி அருகே மூதாட்டியை மரத்தில் கட்டி வைத்து தாக்கி நிலத்தை டிராக்டர் மூலம் உழுத உறவினர்கள். தடுக்க வந்தவரையும் தாக்கிய வீடியோ வெளியாகி பரபரப்பு. கரூரில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநரை தாக்கியது தொடர்பான வழக்கு. சேலம் மாவட்ட தவிக செயலாளர் வெங்கடேசன் உள்ளிட்ட 6 பேர் கரூர் காவல் நிலையத்தில் விசாரணைக்கு ஆஜர். சென்னையில் ஊடகத்துறை சார்பில் நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகளுடன் களை கட்டிய சமத்துவ பொங்கல் விழா. திமுக MP கனிமொழி, செல்வ பெருந்தகை, சௌமியா அன்புமணி உள்ளிட்டோர் பங்கேற்பு. மேடம் நல்லதான். சென்னை சங்கமம்லன்னா எங்க பொங்கல் நமக்கெல்லாம். அண்ணன் ரொனால்டோ அவர்கள் மேடைக்கு வரவும்.
விடுமுறை தினத்தையொட்டி உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் குவிந்த சுற்றுலா பயணிகள். படகு இல்லம், தொட்டபெட்டா சிகரம், பைகாரா அருவி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை கண்டு ரசிப்பு. தொடர் விடுமுறையையொட்டி திருப்பரப்பு அருவியில் அலைமோதிய சுற்றுலா பயணிகள் கூட்டம். ஆறு பறித்து கொட்டும் அருவி நீரில் குடும்பத்தினருடன் உற்சாக குளியல். சென்னை வானகரத்தில் திருநங்கை அடித்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் அசாம் மாநில இளைஞர் கைது. உடலை கைப்பற்றி போலீசார் தீவிர விசாரணை. உதகை அருகே காயமடைந்த புலி தேயிலை தோட்டத்தில் ஓய்வெடுத்த புகைப்படம் தெர்மல் ட்ரோன் கேமராவில் பதிவு. குடியிருப்பு பகுதிகளுக்குள் புலி செல்லாமல் இருக்க வனத்துறை நடவடிக்கை. தொடர் விடுமுறையையொட்டி குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகள் உற்சாக குளியல். புனித நீராட ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் வருகை தந்ததால் வியாபாரிகள் மகிழ்ச்சி. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்த பக்தர்கள். தமிழகம் மட்டுமின்றி கேரளா, கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் அதிகாலை முதலே அலைமோதிய மக்கள் கூட்டம். 5 மணி நேரத்திற்கு மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம். இரண்டாயிரத்து 36 ஒலிம்பிக் போட்டிகளை நடத்துவதற்கு முழு பலத்துடன் தயாராகி வருகிறது இந்தியா. கடந்த 10 ஆண்டுகளில் விளையாட்டுத் துறைக்கு அதிக நிதி ஒதுக்கி வீரர்களை ஊக்கப்படுத்தி வருவதாகவும் பிரதமர் மோடி பெருமிதம். திருச்சூர் ரயில் நிலையத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 600க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் தீக்கீரை. சோதனை ஓட்டத்திற்கு செல்ல வேண்டிய ரயில் என்ஜினும் தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு. வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவி சியா ஃப்ளோரஸ் அமெரிக்காவின் புரூக்ளின் சிறையில் அடைப்பு. கையில் விலங்குடன் இருவரையும் அழைத்து செல்லும் வீடியோவை வெளியிட்டது வெள்ளை மாளிகை. அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை அமெரிக்கா அதிரடியாக பதவி நீக்கம் செய்ததன் எதிரொலி. வெனிசுலா துணை அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸ் தலைமையில் இடைக்கால அரசை அமைத்தது அந்நாட்டு நீதிமன்றம். சுதந்திரம் மற்றும் நீதிக்காக துணிச்சலான வரலாற்று சிறப்புமிக்க அதிபர் டிரம்பின் தலைமைக்கு வாழ்த்துகள். வெனிசுலா மீதான அமெரிக்காவின் நடவடிக்கைக்கு இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு மிகுந்த வரவேற்பு. சர்வதேச தீவிரவாதத்தை கையில் எடுத்துள்ள அமெரிக்கா 3ஆம் உலகப் போரை விரும்பினால் அதற்கு வடகொரியா தயார். நிக்கோலஸ் மதுரோ சிறைபிடிக்கப்பட்ட நிகழ்வு காட்டுமிராண்டித்தனமான செயல் என்றும் அதிபர் கிம் ஜாங் உன் காட்டம்.